இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பாண்டா பிளானட் 2 தி மேஜிக்கல் ட்ரிபியூட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபேண்டசி ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஜாக்கி சான் பாத்தீங்கன்னா அவங்க பாண்டா ஃப்ரெண்ட் ஹூஹூவோட ஒரு மர்மமான பழங்குடி உலகத்துக்குள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்க பாண்டாவை ஒரு தெய்வமா பாக்குறாங்க. அந்த வில்லேஜுக்கு ஒரு சில ஆபத்துகள் இருக்கு. அதிலிருந்து அந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ களமிறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டியை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா எடுக்காம பல இடத்துல காமெடி போர்ஷன்ஸ், கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல ஹோல்சமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல நமக்கு கிரிஞ்சா இருந்தாலும் பல இடங்கள்ல சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்குனே சொல்லலாம். அதுவும் குறிப்பா படத்தை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கிறதெல்லாம் சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஜாக்கி சானோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லவே வேணாம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பாண்டாவும் சூப்பரான ஒரு கிரியேஷனா இருக்கு. நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சிஜின்னு தெரியற மாதிரி எடுத்திருக்காங்க. மேக்கிங் வைஸே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் பெட்டரா போட்டு எடுத்திருக்கலாம். ஸ்டோரி பிளாட்டும் பிரெடிக்டபிளா இருக்கு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில காமெடிகள் பெருசா ஒர்க் அவுட் ஆகவும் தான் இல்ல. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் கிட்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சூட்டபிளான ஒரு படமா தான் இருக்கு. குறிப்பா பாண்டா வர போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. அதே மாதிரி இவங்க சொல்ல வந்திருக்கிற மெசேஜை ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணிருக்காங்க. மொத்தத்துல எங்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போற ஒரு காமெடி படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.